ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கைஸ், நான் நேற்று ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அதை நான் இன்ஸ்டாகிராமில் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் ஸ்டோரியாகவும் வச்சிருந்தேன். அந்த ரீல்ஸை பற்றியும் அந்த யூடியூபர் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனல் எனக்கு தோணுன பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நான் கடந்து வரக்கூடிய மனிதர்கள், நான் கேட்கக்கூடிய விஷயங்கள், நான் படிக்கக்கூடிய விஷயங்கள், அதில் என்னோட டேக் என்ன அப்படிங்கிறத ரொம்ப நார்மலாக பொறுமையாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நார்மலாக பேசக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு சேனல். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த ஹைப்லாம் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று நான் அந்த ரீல்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இர்ஃபான்ஸ் வியூ அவரோட ஒரு ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அதில் அவர் ஒரு விளாக்ல சொல்லியிருப்பார் போல. அதை கட் பண்ணி ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். சரி, அவர் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை அப்படிங்கிறத தாண்டி ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஒரு கோவம், ஒரு ஒரு என்னடா இவரு போய் இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோன் எனக்கு ஹிட் ஆச்சு. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் ஒரு யூடியூபர், விச் மீன்ஸ் இவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவர் பல கோடி மக்கள் கிட்ட, பல லட்சம் மக்கள் கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு கான்டென்ட் கிரியேட்டர். அப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும், அவர் ஒரு டேக் எடுக்கிறார் அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் எப்படி போய் மக்கள் கிட்ட சேருது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அப்ப அவர் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் யோசிச்சு பேசிருக்கலாமே அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. நான் ஏன் அதை சொல்றேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப பாயிண்ட் பை பாயிண்ட், இதுதான் விஷயம், இதுதான் மேட்டர் அப்படின்னு பேசுறதை விட்டு போட்டு ரொம்ப நார்மலா ஒரு டிஸ்கஷன் மோட்ல பேசக்கூடிய ஒரு மைக் ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கிறேன். ஒரு நார்மலா டிஸ்கஷன் மோட்ல பேசக்கூடிய ஒரு சேனல் தான் இந்த சேனல். ஸோ எனக்கு தோன்ற எல்லா பெர்ஸ்பெக்டிவும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் முடிஞ்ச அந்த வீடியோ இங்க அட்டாச் பண்றேன். இல்ல இன்கேஸ் என்னால முடியல அப்படின்னா நம்ம இதுலயே இந்த வீடியோவை பார்க்கலாம். ஏன்னா அவரு அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து ஒரு சோசியல் மீடியா பிரபலமா இருந்து மக்கள் கிட்ட இது போய் சேரும் அப்படிங்கிற பட்சத்துல அவர் இப்படி சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, அந்த கமெண்ட்ஸ்ல நான் பார்த்தேன். அவர் ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. அதுக்கு கீழே இன்னொரு வக்கீல் ஒருத்தங்க ஒரு ரீல் கிரியேட் பண்ணி அதை பத்தின ஒரு ஒப்பீனியன் அந்த வக்கீல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் இர்ஃபான் பிரதருக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. நானே 100 நாய்களை கொண்டிருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் அது ஹார்ட் சிம்பிள்லாம் போட்டிருக்கான். அது ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. அதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம யாரை ஃபாலோ பண்றோம், எந்த இன்ஃப்ளூயன்சஸ் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ நம்ம அதுவாவே மாறுவோம், நம்ம எண்ணங்களும் அதுவாவே மாறும் அப்படிங்கிறது என்னோட தாட். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல நிறைய பேர் சோஷியல் மீடியால தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பார்த்து ஷாக் ஆக தோணுது. ஃபேமிலிஸே அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு குட்டி குஞ்சா இங்க அத்தனை பேர்த்த ஸ்கேம் பண்றதா இருக்கட்டும். ஏன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் தான். அந்த வார்த்தைக்கு மறுப்பே இல்லாத அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் தான். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்புல இருந்து இவர் இப்படி சொல்லும் போது அதுக்கு கீழே அந்த கமெண்ட்ஸுமே அவருக்கு சப்போர்ட்டிவா சில விஷயங்கள் பார்க்கும்போது ஸ்ட்ராங்காவே நம்ம பாட்காஸ்ட் சேனல்ல அட்லீஸ்ட் இந்த பாட்காஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு 2000 பேர் 4000 பேருக்கு இது போய் சேரட்டும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் பேசுறேன். அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இந்த 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 மாதிரி டாக்ஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு நான் சொன்னேன்ல, அது ஏன்னா இதனாலதான். இப்ப இது மாதிரி பண்ணும்போது என்னன்னா, இப்ப இங்க ஒரு கிட்ஸோட எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன எப்படின்னா ஐயோ இருக்க முடியாது போல, வாங்க போயிடலாம் அப்படின்னு தோணும். கிளம்ப வேண்டியதானே. அதான் அது சொல்லி காட்டிக்கிறேன் உங்களுக்கு எதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. இது என்ன நான் இங்க சின்ன பசங்க நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணலாம். படுக்க முடியல, பிள்ளைய வர வச்சுக்கிட்டு நிம்மதியா படுக்கணும் அப்படின்னா வீட்டுல பெட்ரூம்ல போய் ஏசி போட்டு படுக்க வேண்டியதானே. பீச்ல உட்கார்ந்தா பயமா இருக்குது, கண்டிப்பா இருக்கு. யாராவது பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் ஏதாவது பாத்துட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து இதை மட்டும் கொஞ்சம் இந்த நாய்ங்கள்லாம் முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. பப்ளிக் பிளேஸ்ல அவர் போயிருக்காரு. ஒரு பீச்ல அங்க நிறைய ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்காமா. அந்த டாக்ஸ்ல ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்காமா. இதுல என்ன ப்ரோ தப்பு இருக்கு? டாக்ஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு சொல்றதுக்கு அதுக்கான உரிமை இருக்குல்ல அப்படின்னு நீங்க ஒரு நார்மலான ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது கரெக்ட் தான். நான் அதை தப்பே சொல்லல. பர்சனலாவே இர்ஃபான்ஸ் வியூ மேல அவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படிங்கிற எனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் கிரஞ்சன்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவரோட யதார்த்தமான உண்மை என்னன்னா, அவரோட வளர்ச்சிக்கும் அவரோட கன்சிஸ்டன்ட்டுக்கும் பர்சிஸ்டன்ட்டுக்கும் அவர் யூடியூப்ல அந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கும் என்னையெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் ஒரு ஆளே இல்லை. அது ஒரு யதார்த்தமான உண்மைதான். ஸோ அதனால எந்த விதமான பர்சனல் அட்டாக்கும் இது இல்லை அப்படிங்கறதுக்காக இதை சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பீச்ல உட்காந்து ஒரு பப்ளிக்ல ஒரு டாக்ஸ் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்கிற ஒரு யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சொல்றது, அதையும் தாண்டி கவர்மெண்ட் யாராச்சும் பாத்தீங்க அப்படின்னா இதை அப்படிங்கிற மாதிரி இதை முடிச்சு விடுறது, இது எப்படி பேசியிருந்திருக்கலாம் இல்ல எப்படி சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னா, பப்ளிக் பிளேசஸ்ல ஃபேமிலிஸோட வரும்போது இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரே டாக்ஸோட அந்த எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஃபேமிலிஸ்னால கொஞ்சம் சில விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்கறது தன்மையா சொல்றக்கும் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இதனால்தான் இதுங்களெல்லாம் பார்த்தாலே இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒரு நிம்மதியா படுக்க முடியல. படுக்கிறதுக்கு எவன் பீச்சுக்கு போவான்? எனக்கு புரியவே மாட்டேங்குது சீரியஸா. அம்மா மாதிரி ஊடு கட்டி வச்சிருக்கு. எனக்கு அது கஷ்டமா இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர்த்து இந்த உலகம் அப்படிங்கிறது
எல்லா உயிருக்கும் உண்டானதுதான். நம்ம மட்டும் ஹியூமன்ஸ்க்கு 6 அறிவு இருக்கு அப்படிங்கிற ஒரு இதனால நான் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல படுக்கணும், நான் என் ஃபேமிலிக்குள்ள வந்து ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கோ எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். சரி, ஒரு எம்பத்தைஸ் அப்படின்னு எம்பத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இன்னொருத்தனுக்காக நம்ம ஃபீல் பண்றது, இன்னொருத்தனோட இடத்துல இருந்து யோசிக்கிறது பேர் தான் எம்பத்தி. இன்னைக்கு காலையில நான் யதார்த்தமா அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது மறுபடியும் நான் ஒரு பர்டிகுலர் ரீல் வந்து ஒன்னு கடந்து வந்தேன். அந்த ரீல்ல எம்பத்தி பத்தி சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ஏன் இவர் சொல்றது தப்பு அப்படிங்கிற அந்த டேக் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ரீல் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் வந்து அந்த ரீலை ப்ளே பண்றேன், இல்லாட்டி இங்க போட்டு காட்டுறேன். நீங்க அந்த வாய்ஸ் ஓவர் மட்டும் கேளுங்களேன். கொஞ்சம் பொறுமையா இப்ப காம் டவுனா அந்த ரீல்ஸ் நான் போட்டு காட்டுறேன். அந்த எம்பத்தி ஏன் முக்கியம் அப்படிங்கிறது நீங்க கேளுங்களேன். இந்த ரீல்ஸ் வச்சே நான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க, வரேன். யாருக்கு அனுப்பிச்சிருந்தேன்? இந்த எனக்கு பிடிச்ச ரீல்ஸ் இந்த ரீல்ஸ்ல ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறதெல்லாம் டம்ப் மாதிரி கொண்டு போய் என் தம்பியோட ப்ரொஃபைல் அனுப்பிச்சேன். தம்பியோட கிடைச்சிருச்சு பாருங்க. Empathy for animals is the highest form of intelligence because it goes beyond its own circle. It is natural to empathize with someone who is like you. However, understanding the suffering of a creature that speaks a different language and has a different biology is a level that most people cannot achieve. It is the ability of the brain to read invisible signals, such as body language, emotions, and breathing, and respond to them as if they were your own speech. Scientists have linked empathy for animals to the development of the prefrontal cortex, the part of the brain responsible for விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கம் இங்க எங்கேயாச்சும் இருக்கும். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல நான் இந்த ரீல்ஸ் நான் ஸ்டோரியாவும் வைக்கிறேன். அதையும் வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க. அந்த ரீல்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உன்ன மாதிரியே இருக்க இன்னொருத்தனுக்கு நீ எம்பத்தைஸ் பண்றது, அவனோட சூழ்நிலையில இருந்து புரிஞ்சுக்கிறது ஒரு ஈஸியான விஷயம். ஏன்னா அவனோட உணர்வுகள் தான் உனக்கும் இருக்கும். நம்மளாம் எண்ட் ஆஃப் த டே மனுஷங்க அப்படிங்கிறனால ஈஸியா ரிலேட் பண்ணிப்போம். ஆனா இந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் பிற அனிமல்ஸ்க்கும் அந்த மாதிரியான பிற உயிர்களுக்கு நம்ம எம்பத்தி நம்மளுக்கு ஒண்ணு வருது இல்ல, ஐயோ பாவம், அதுவும் ஒரு உயிர் தானே, அதுவும் துடிக்குது, அதுக்கும் பசிச்சா பசிக்கும் தானே. எண்ட் ஆஃப் த டே நம்மள மாதிரி அது ஒரு உயிர், ஜஸ்ட் அது ஒரு நாய் அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம அதை மட்டன் தட்டுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது இல்ல. அதுவே ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு அறிவு வந்து இர்ஃபான் பிரதர் பத்தல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு கோ எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். அதுவும் மட்டும் இல்லாம நம்ம இவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்சர், நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே இந்த மாதிரியான சில டேக் எடுக்கிறது அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுதான் இப்ப சிவிக் சென்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, காமன் சென்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அதிகமா படிச்சிடலாம், பயங்கரமா கிராஜுவேட் ஆகி ஐஐடில படிச்சு இல்ல கோடீஸ்வரர் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் பிளேஸ் ஆயிடலாம், அது மூலமா நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இந்த காமன் சென்ஸ், சிவிக் சென்ஸ் இப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுலயுமே ஒருத்தன் எக்ஸல் ஆகணும். சும்மா நான் பயங்கரமான பணக்காரன், சொசைட்டில நான் ஒரு பெரிய ஆளா இருக்கேன், இல்ல நான் பயங்கரமா படிச்சுட்டேன் அதுக்காக நீ ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னா, நான் என்ன கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னா, அந்த ஸ்டேட்டஸ்க்காக இல்ல அந்த நீ படிச்சுட்ட, நீ இன்டெலிஜென்டா இருக்க, அதை வச்சு ஒருத்தனுக்கு ரெஸ்பெக்டே கிடையாது. அவனோட காமன் சென்ஸையும் சிவிக் சென்ஸையும் அவன் பப்ளிக்ல எப்படி பயன்படுத்துறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் ரெஸ்பெக்ட். அப்படி யோசிக்கும் போது இவர்கிட்ட இது இருக்கு அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா பேசிக்கான எம்பத்தியும் இல்ல. ஏன்னா ரீசெண்டா இவர் அப்லோட் பண்ண இந்த ரீல்ஸ்ல கூட இந்த இல்லாத மக்களுக்கு நான் ஏதோ கொடுக்க போறேன் அப்படின்னு யூடியூப்ல தன்னை தானே ஒரு வாரி வள்ளல் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த மக்கள்கிட்ட இந்த ரியாலிட்டியில அதை கொடுக்கும் போகும்போது அந்த மக்களை ஓட விடுறது, அவங்கள வந்து திட்டுறது, ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அவங்க டெஸ்பரேட்டா தான் இருப்பாங்க. அவங்க வாழ்ந்த சூழ்நிலை, அவங்க கடந்து வந்த மனிதர்கள், அவங்க கடந்து வந்த லைஃப் ஸ்டைல் அப்படி. அதை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறது, அந்த கட்ஸ் வருது இல்ல, அதுக்கும் மேல அதை அப்லோட் பண்றதுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கான அந்த கட்ஸ் வருது இல்ல, அது வந்து ஒரு சர்ச்சையை கிளம்பி நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். இன்னொன்னு என்னன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி இவர் கோல்டன் ரெட்ரைவர் ஒன்னு வாங்கினார் இர்ஃபான் பிரதர். அது இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னா, ஒரு உயிரை வந்து நம்ம அந்த ஹியூமன்ஸை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற உயிர்கள் எல்லாமே இவங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படின்னா, நீங்க வச்சிருக்க ஒரு நான் லிவிங் டெடிபியர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த கோல்டன் ரெட்ரைவர் எல்லாம். அப்ப கோல்டன் ரெட்ரைவர் மாதிரி ஒரு ஃபாரின் பிரீடை வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது இவருக்கு அப்ப நாய் வந்து டிஸ்டர்பன்ஸா தெரியல. ஆனா பப்ளிக்ல ஒரு அதே இந்தியன் பறையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரே டாக் வந்து ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா சுத்துது அப்படிங்கறதுனால இவருக்கு அது டிஸ்டர்பன்ஸா தெரியுது. அப்போ ஓவராலா இந்த பெட்ஸ் மேல வந்து உங்களுக்கு லவ் கிடையாது. இந்த யூடியூப்ல அந்த ஃபேமஸ் ஆகிறதுக்கும் இல்ல யூடியூப்ல ஒரு நாய் வாங்கிட்டேன்னு பாத்தீங்களா, அந்த நாய் இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு விளாக் கான்செப்ட் கிடைக்கிறதுக்காகவும் நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவீங்க. இன்னொரு உயிரை வாங்கி அது இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல, அதை யார் கொஸ்டின் பண்ண போறாங்கன்னு தெரியல. கொஸ்டின் பண்ணாலும் அவர் ஆன்சர் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இல்ல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சொசைட்டில ஒரு பெரிய ஆளு, அது அப்படிதான் இயங்குது இந்த சொசைட்டியுமே. ஸோ அது வேற விஷயம். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, சில இதே யூடியூப்ல வந்து ராஜபாளையம் ஒரு கிணல்ல வந்து இவர் அப்படியே யதார்த்தமா போய் அதை விசிட் பண்ற மாதிரியான ஒரு ஷோ ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஆனா இது எல்லாமே அவரோட சேனல்ல இருந்தது எல்லாமே வந்து பெய்டு ப்ரொமோஷன் தான். அந்த பிளாகாவும் ஆச்சு, அவங்க பே பண்றவங்க பேவும் பண்ணுவாங்க. அது பெய்டா ப்ரொமோஷனா நான் யதார்த்தமா இங்க வந்தேன், இங்க இவ்வளவு பெரிய கிணல் இருக்கு, இங்க பாத்தீங்களா அந்த டாக்ஸ் இருக்கு,
அப்போ ஒரு யூடியூபுக்கு தேவை அப்படிங்கும்போது ஒரு டாக் பிரீடரையும் அந்த டாகை அதை வந்து இது பண்றவங்களையும் ப்ரமோட் பண்றதுக்கு காசு வருது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நான் வந்து ரொம்ப எம்பத்தியஸான பர்சன், எனக்கு டாக்ஸ் எல்லாம் பிடிக்கும். இங்க பாத்தீங்களா டாக் எனக்கு இப்படி இருக்கு, நான் ஒரு கோல்டன் ரெட்ரைவர் வாங்கிட்டேன். ஒரு வெளி உலகத்துக்கு தன்னை சுத்தி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டு உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான சில ஆக்ட்ஸ்ல தான் வந்து அது வெளிப்படும். நிறைய மக்கள் வந்து அதை கவனிக்கிறது இல்லை. நல்லா நீங்க ஒத்து கவனிச்சீங்க அப்படின்னா, இவர் பர்சனலா யூடியூபர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலரா இவர் தான் அப்படிங்கறத ஒதுக்கி வச்சுட்டு ஒரு தேர்ட் பர்சனா நம்ம வச்சுப்போம். ஒரு நார்மலா ஒரு மனுஷன் இருக்கான், வெளியே தன்னோட பகட்டுத்தன்மையை காமிச்சுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு டாக் லவர், நான் வந்து கோல்டன் ரெட்ரைவர் வாங்கியிருக்கேன், நான் வந்து இந்த டாக்ஸ் கணக்குலாம் நான் போய் ப்ரமோட் பண்ணுவேன். அதுவும் ப்ரமோஷன் சொல்லாம, இது ஒரு பெய்ட் ப்ரமோஷன்ல இல்லாம பாத்தீங்களா அது மாதிரி ராஜபாளையம் நாயெல்லாம் இருக்கு. அப்ப அந்த காசு அப்படின்னு வரும்போது டாக்ஸ்ங்கிறது இன் ஜென்ரலாவே பிடிக்கல அப்படின்னாலும், மனசளவில் அது டிஸ்டர்பன்ஸா இருந்து அப்படின்னாலும், கோ எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கூட அறிவுக்கு எட்டல அப்படின்னாலும், காசுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய சில பேர்த்த வந்து எனக்கு பர்சனலா அவங்கள நம்புறதுலயும் இல்ல அவங்க பின்னாடி ஃபாலோ பண்றதுலயும் எனக்கு உடன்பாடே இல்ல. ஏன்னா இவரு பேசி வச்சிருக்க இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா, நான் 100 நாயை கொண்டிருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் பெருமையா பேசுறதும், அவர் கரெக்டா தானடா சொல்றாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றக்கும். சரி, இப்ப இந்த இன்சிடென்ட் எல்லாம் ஒதுக்கி வைப்போம். நீங்க நார்மலா ஒன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில நான் போகும்போது நான் ஒரு ஸ்ட்ரே பார்த்தேன். வெயில் தாங்க முடியல, அதனால அது ஒரு குட்டியும் கூட. உங்களோட குழந்தை, என் குழந்தைய நான் ஏன்டா வெயில விடணும், நம்மளாம் ஹியூமன்ஸ் அப்படின்னு இப்ப நீங்க யோசிக்க தோணுது இல்ல? அதுவே வந்து அட்மோஸ்ட் ஆன தப்பான ஒரு விஷயம். ஒரு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா கடவுள் உங்களுக்கு பிளஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு அந்த ஸ்ட்ரென்த் 4 பேருக்கு பயன்படணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது தான் மனித தனிமை தவிர்த்து, அதை வச்சு நான் தான் சுப்பீரியர்னு ஒருத்தன் யோசிக்கிறான்ல, அது முட்டாள்தனம், அது பைத்தியக்காரத்தனம், அவன் பைத்தியம் தான் அவன். இவரை நான் சொல்ல வரல, அது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு தெரியல, எனக்கு அப்படியே கொஞ்சம் அதான் எமோஷனலா ஒரு ஃப்ளோல நான் நிறைய பேசிட்டேன். பட் ஓவராலா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி நார்மல் ஹியூமனுக்கு நம்ம எம்பத்தி காட்டுறது அது சகஜம் தான். ஏன்னா நம்ம ஃபீலிங்ஸ் என்ன, நம்ம பசியில எப்படி இருப்போம் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி உணர்ந்திருக்கோம். அதனால நம்ம அந்த ஹியூமனுக்கு எம்பத்தி பண்ணிட்டு போயிடலாம். ஐயோ பிச்சை எடுக்கிறான், சாப்பிடவே இல்லையா, ஐயோ பாவம்ட்டு. வாயே திறந்து பேச முடியாத ஒரு ஜீவனால, அதனால வாயை திறந்து எனக்கு பசிக்குதுங்க கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. கொஞ்சம் நிழலாச்சு, நான் உங்க காருக்கடியில படுத்துக்கிறேன், டக்குன்னு உங்க காரை மட்டும் எடுத்துடாதீங்க, நானும் என்னோட குட்டிலாம் காருக்கடியில படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு ஜீவன், என் மேல கல் எடுத்து அடிக்காதீங்க எனக்கு அது வலிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு ஜீவன் மேல எக்ஸ்ட்ரா தானடா எம்பத்தி வரணும். அப்ப அந்த பேஸ் லெவல்ல கூட உங்களுக்கு இல்ல அப்படின்னா, இது டீஹியூமனைஸ் ஆகிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது டே நான் இவங்களெல்லாம் ஜாம்பி மாதிரி தான் பாக்குறேன். எனக்கு புரியுது, பிராக்டிக்கல் ரியாலிட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத அளவுக்கு நான் இல்ல. நிறைய ஸ்ட்ரேஸ் இன்னைக்கு டெவலப் ஆகுது. ஸ்ட்ரேஸ் மூலமா சில பேர் அட்டாக் செய்யப்படுறாங்க, சில குழந்தைகள்லாம் இதாகுறாங்க. எனக்கு அதெல்லாம் புரியுது. இப்பயுமே நானுமே சொல்லுவேன், ஸ்ட்ரேஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கலாம். ஆனா அது அந்த உயிரை வந்து துச்சமா பாக்குறதுக்கான உரிமை நமக்கு இல்ல. அது தப்பு. அது இன்னொரு உயிரை துச்சமா, கருமம் இந்த தெருநாய் வேற அப்படிங்கிற மனம் எப்படா வரி? உட்காரும் போது பூச்சி இருந்தாலே ஊதி விட்டு உட்கார்ற மாதிரி யோசிக்க வேண்டிய ஆள்கள்டா நம்மலாம். அப்படிதான் நம்ம யோசிக்கணும். ஒரு காருக்குள்ள கொசு பறந்தா கூட கொசுனா அதை அடிச்சுதான் ஆகணும். அது எண்ட் ஆஃப் த டே சர்வைவல், பிராக்டிகல் ரியாலிட்டின்னு சில விஷயங்கள் இருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜன்னலை திறந்துட்டு அந்த கொசுவை வெளியே அனுப்ப பார்க்கணும். இல்ல நான் சொல்றது இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா உங்களுக்கு தெரியலாம். பட் அந்த அளவுக்கு கூட இல்ல. பட் சொல்றேன், நான் அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கணுங்கிறது நம்ம சொல்லவும் முடியாது. ஓகே தான். பட் ஒரு பேசிக்கா இன்னொரு உயிருக்கு ஒரு எம்பத்தி காட்டாத மனுஷங்க இங்க மனுஷனே கிடையாது. நீ எப்படி இப்படி எல்லாம், அதுவும் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருந்துட்டு இத்தனை மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் எனக்கு இது பிடிக்கலையா, ஓகே இந்த டேக் நான் எடுக்கல அப்படின்னு சில விஷயங்கள் அமைதியா கூட போயிடலாம். ஏன்னா நம்ம இது ஸ்ட்ராங்கா சொன்னோம் அப்படின்னா, முழுசா மூளை வளர்ச்சி இல்லாத சில குட்டி குஞ்சான்ஸ் இங்க இருக்கதான் செய்வானுங்க. அவனுங்களுக்கு இன்னும் பக்குவம் இருக்காதுதான். பிராக்டிகலா நம்ம வளர வளரதான் நம்மளுக்கு பக்குவம் ஆகும், அனுபவ அறிவு கிடைக்கும். அவனுங்களுக்குலாம் இது அப்படியே இன்ஃபுளுன்ஸ் ஆகும். நம்மளை மட்டும் தான் பார்த்து அவனுக்கு வளர்றானுங்க. இன்னைக்கெல்லாம் பேரண்டிங் கான் பியாண்ட் பேரண்டிங். பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு பேரண்ட்ஸ் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த குழந்தைகள் எங்க இருந்து கத்துப்பாங்க? அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட இருந்தும், அவங்க கடந்து வர மனிதர்கள் கிட்ட இருந்தும் தான் அந்த சொசைட்டி தான் அந்த குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுசரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் பொறுப்பு இல்லாம, ஒரு ஸ்ட்ரேஸ் மேல ஒரு பேசிக்கான ஒரு கர்ட்டசி இல்லாம, அவரோட கருத்தை சொல்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. நான் அதை தப்புன்னு சொல்லல. ஸ்ட்ரே டாக்ஸ்னால இங்க சில பிராக்டிக்கல் பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது. நான் அதை தப்புன்னு சொல்லல. ஆனா அந்த சிஸ்டம் அப்படி இருக்குல்ல, அந்த ஓவரால் சிஸ்டமையும் நீங்க தப்பு சொல்லணும் அப்படிங்கிறேன். வெறும் ஸ்ட்ரேஸை மட்டும் குத்தம் சொல்றேமே, நம்ம என்னைக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்போம்? எல்லா தப்பும் மத்தவங்க மேல போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறதே ஒரு மாதிரி குறியா இருக்குமே, அது உங்களுக்கு தப்புனே படலையா? ஒரு செகண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மினிட் உட்காந்து ஒரு தெருவுல போற ஒரு நாயை பார்த்து, அதுவும் ஒரு உயிர் தான், அதுவும் ஒரு 4 குட்டிங்களுக்கு அம்மா தான், அதுவும் ஏதோ ஒரு நாய்க்கு அதுவும் ஒரு பார்ட்னர் தான், அது எம்பதைசஸே பண்ண முடியாத அளவுக்கு எங்கடா உங்க மைண்ட்ல அவ்வளவு க்ரூக்கடா இருக்கு? ஏன் இன்னைக்கு ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா மாறிக்கிட்டு இருக்கீங்க?
நாளைக்கு எனக்கு தெரியல, இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. விட்டா மாறி மாறி சொன்ன பாயிண்டே வேற வேற வார்த்தைகள் போட்டு நான் புலம்பிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவரால் நான் சொல்லணும்னு நினைச்சதை நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஜென்யூனா சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இன்பர்சனா எந்த யூடியூபர் மேலேயும் யார் மேலேயும் வன்மமோ அதெல்லாம் கக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு ஸ்ட்ரேக்கே எம்பத்தைஸ் பண்ணக்கூடிய நானு இன்னொரு யூடியூபர் காலை பிடிச்சி கீழே இறக்கணும் இல்லை அவங்களை பர்சனல் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆள் நான் இல்லை. அதை சொல்லி ப்ரூவ் பண்ணி உங்களை நம்ப வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும் இல்லை. அதை நீங்க நம்பல அப்படின்னாலும் எனக்கு அது பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால ஓவராலாவே எனக்கு அப்படியே தெரியல, நான் ரொம்ப ஃப்ளோல பேசிட்டேன். அது எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. சில மனிதர்களை பார்த்தா வெளியே இருக்கக்கூடிய பகட்டுத்தன்மையும் உள்ளுக்குள்ள அவனுங்க கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சாக்கடையா இருக்கானுங்க. கரும் சாரி டாடா பை பை சொல்லி கிளம்புறது. நாங்க மீட் மிஸ் மிதுன். ஓவராலா நான் கன்வே பண்ண வந்தது கொஞ்சம் உங்களுக்கு கன்வே ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கீழே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சப்ஸ்கிரைபு, சப்போர்ட், லைக், ஹைப் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாட்காஸ்ட் சேனல்ல கொஞ்சம் கண்டினியூஸா வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு உந்துகோலா இருக்கும், பூஸ்டா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல பண்ணிக்கோங்க. டாடா பை பை. டாடா பாய் கைஸ். இன்னொரு ஒரே ஒரு ரெக்வஸ்ட். சம்மர் வந்துருச்சு, நிறைய நம்மளால பண்ண முடியாது, எனக்கு புரியுது அது எல்லாமே. ஆனா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரே உங்க காரு கீழே படுத்திருக்கு அப்படின்னா பார்த்துட்டு வண்டி எடுங்க. அது கொஞ்சம் நிழல்லாம் படுத்திருக்கு அப்படின்னா கல் எடுத்து அடிச்சு விரட்டாதீங்க. வெயில நம்மனாலேயே ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. அதுங்கெல்லாம் தண்ணியும் இல்லாம, தண்ணி கிடைக்குமா, நாளைக்கு உணவு கிடைக்குமான்னு தெரியாம வெயில் அதுங்க படுற பாடு. கொஞ்சம் நிதானமா அதுங்களோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அதுவும் ஒரு உயிர் தான். அதனால முடிஞ்சா தண்ணி வைங்க, முடிஞ்சா சாப்பாடு வைங்க, முடிஞ்சா ஏதாச்சும் உங்க வேஸ்ட் பொருள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்க வீட்டு ஓரத்துல ஏதாச்சும் சாத்தி வச்சிருங்க. அது கீழே ஒரு நிழல் கிடைக்கும், அதுல ஏதாச்சும் வந்து படுத்துக்கும் பாவம். எனக்கு ஜஸ்ட் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட டேக் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. டாடா பாய். டாடா பாய்.